தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து நமக்கு இன்னொரு மிக முக்கியமானது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலுக்குரிய ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் தான். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது எப்போ வரும், பேராமெடிக்கல் டீட்டெயில் எப்போ நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்குரிய கம்ப்ளீட் ஷெட்யூல் வந்து நமக்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ நேற்று வந்ததுனால இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலில் சொல்கிறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறது 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு 3ஆம் தேதியில் இருக்கும். நாளையிலேருந்து காலையில் 10 மணிலேருந்து 6ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து பண்ண முடியும். அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 7ஆம் தேதியிலேருந்து, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டு 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து பண்ண முடியும். அதற்குரிய ரிசல்ட் ரவுண்ட் 2 உடைய ரிசல்ட்டு 11ஆம் தேதி நமக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே செப்டம்பர். டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது 11ஆம் தேதியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுற டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் ஆன் பிஃபோர் 17th செப்டம்பர் 2025. ஸோ இது வந்து 17ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 1வது ரேங்க்கிலேருந்து 53,165 ஜென்ரல் ரேங்க்கும், அவங்களோட மார்க் பொறுத்த வரைக்கும் 200லேருந்து 125, அதாவது 125 to 200க்குள்ளே இருக்கிற மாணவர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதற்குரிய டீட்டெயில் அப்படின்றது அவங்க வந்து தெளிவாக தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பங்கு பெறுற யாராக இருந்துமே செயல்முறை கட்டணம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்றது 250 ரூபா கட்டிட்டு நீங்கள் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் கலந்துட்டு 250 ரூபா கட்டணம் செலுத்தியவர்கள் யாராக இருந்தீங்கன்னா அவங்க மறுபடியும் கட்ட தேவையில்லை. இந்த ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டுங்களா? அதை நீங்கள் பாருங்கள். அதே போல் ஃபஸ்ட் ரவுண்டில் ஏற்கனவே கலந்துக்கிட்ட மாணவர்கள், ஏற்கனவே இடங்களை தேர்வு செய்து அந்த கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் வேறு ஒரு மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் சேரணும் அப்படின்னா கூட அதை மாறுதல் செய்ய விரும்புனீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் போக விரும்புகிறீங்கன்னா இந்த கலந்தாய்விற்கு பதிவு செய்து புதிய விருப்பப்படி கல்லூரியை தேர்வு செய்யலாம். அதாவது என்னென்னா புதுசாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயமும் இருக்குது. அதே போல் ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு யாருக்காவது சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த கலந்தாய்வில் ஏற்கனவே அதை கலந்தாய்வில் கலந்து கொள்ளாதவர்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டு சீட்டு கிடைக்காதவங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்காதவங்க அவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கலாம் அப்படின்றாங்க. அதே போல் ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறாங்க. சீட் மேட்ரிக்ஸ் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் வில் பி அவைலபிள் இன் அஃபிஷியல் வெப்சைட் சொல்கிறாங்க. ஆல்ரெடி வேக்கண்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமும் அதில் இருக்குது. அதே போல் எல்லா டீட்டெயிலுமே வந்து அது என்னென்ன வழியில் எப்படிலாம் கவுன்சிலிங் நடக்கும்ன்றதை உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்த்தே இருக்குது. அது ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் தேர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இன் பர்சன் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேராமெடிக்கலுடைய டிகிரி கோர்சஸ்க்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல். செக் பண்ணி பார்த்துங்க. பேராமெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.